வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம் ஒரு சிறப்பு பதிவாக மீன ராசியில் சூரியன், புதன், ராகு மார்ச் 13ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாத கால அளவிற்கு இந்த மீன ராசியில் சேர்க்கை பெற்றிருக்க போகிறாங்க. இதனால இந்த மீன ராசி அதாவது கும்ப ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை இந்த சேர்க்கை பெற்ற கிரகங்கள் கொடுக்க போகுதுன்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா, இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம், இந்த மாதிரி சேனலை நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம் அப்படின்னீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒவ்வொரு பதிவிலையும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு நம்ம பலன்கள் சொல்லியிருப்போம். டெய்லி பலன்கள் சொல்கிறதுனால என்ன மாதிரியாக நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து தவிர்க்கப்படலாம் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் உங்களுக்கு மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கும்ப ராசி அன்பர்களுக்கு, கும்ப ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த 3 கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்குது. 2ஆம் இடமான குடும்ப வாக்குஸ்தானம், அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியில் இந்த 3 கிரகங்களும் சேர்க்கை பெற்றிருக்குது. கும்ப ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறார். கும்பராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரம். மிக கவனமோடு எல்லா இடத்துலையும் கும்பராசி அன்பர்களுக்கு கிரகங்கள் சுழன்று அடிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதனால நீங்க மிக கவனமோடு எதுலேயுமே ஒரு ஆடம்பரமா இருக்காம தன்னுடைய கும்பராசி அன்பர்கள் தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்புவர்கள். தன்னுடைய உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் கிடைத்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். அதே சமயத்துல இந்த கும்பராசி அன்பர்கள் தன்னுடைய குலதெய்வ வழிபாட்டை மிக கடினமாக முறையில் செய்து கூட அந்த வழிபாட்டை செய்யக்கூடியவர்கள். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு தான் இன்றைய அளவில் உங்களுக்கு மிக பெரிய பிரச்சனைகள்லேருந்து தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படின்ற அளவிற்கு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சிட்டு தான் இருக்குது. மிகப்பெரிய அளவில் இல்லாமல் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. ஏன்னா கும்பராசி அன்பர்கள் தான் என்ன கஷ்டப்படுறீங்கன்றது உங்கள் மனசுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நீங்கள் இந்த பதிவையே கேட்டுட்ருக்கிறீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், தொழிலில் நிறைய பேர்கிட்ட ஏமாந்துருப்பீங்க, தொழிலில் கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கடனை கூட வெளியில் சொல்ல முடியாமல் இந்த மாதம் வருமானம் வந்துடும், அடுத்த மாதம் எப்படியாவது நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைத்து நீங்கள் வாங்கிய கடன் ஆகப்பட்டது இன்றைய அளவில் குடும்பத்திற்கு தெரியக்கூடிய நிலைமைக்கு உங்களே ஆளாகியிருக்கோம். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? நம்ம எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்க வேண்டிய நேரம், நம்ம இப்படி ஏமாறக்கூடிய நேரமாக ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கும்பராசி அன்பர்களை நீங்கள் நிறைய மனசில் ஒரு புதைத்து வச்சு அந்த மனதை போட்டு ரொம்ப டிப்ரெஷனாக வச்சுருக்கிறீங்க. அது எல்லாமே விட்டு தள்ளிட்டு எந்த ஒரு கிரகங்கள் பயிற்சி ஆனாலும் உங்களுடைய உழைப்பு தான் உங்களுக்கு ஒரு மூலதனமாக இருக்க போகுது. அதனால நீங்க எந்த அளவிற்கு எளிமையா இருக்கிறீங்களோ, இந்த கும்பராசி அன்பர்கள் கடந்த ஒரு 6 மாத ஒரு 8 மாத கால அளவிற்கு அந்த ஜென்ம சனியாகப்பட்டவர் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களை செய்வார். நீங்க என்னென்னலாம் ஆசைப்பட்டீங்களோ, கடந்த காலத்துல தொழில நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வருமானம் நிறைய வந்திருக்கும். நீங்க அள்ளி நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கடனாக கொடுத்துருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு பைசா நீங்க கேட்கும் போது அந்த கடனாகப்பட்டது உங்களுக்கு திரும்ப வந்திருக்காது. இதுதான் கும்பராசி அன்பர்களுடைய இன்னைக்கு உண்டான ஸ்டேட்டஸ். அன்னைக்கு நான் அவன் கஷ்டப்படும் போது கொடுத்தேன், இன்னைக்கு எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அவன் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கும்பராசி அன்பர்கள் இன்றைய பொழுதுல இன்றைய தேதியில மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். குடும்பம் ரீதியாகன்னு சொல்ல போனால் அந்த குடும்பஸ்தானாதிபதியில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான், ராகு எங்கே இருக்கிறாரோ அவருடைய பாவகத்தில் இருக்கக்கூடிய வேலையை சுத்தமாக செஞ்சுட்டு போயிடுவார். ஏன்னா ராகுன்றவர் உடனே கட் பண்ணிடுவார். எந்த ஒரு பாவகத்தில் இருக்கிறோம் அந்த பாவகத்துக்கு உண்டான உறவினர்களை உடனே துண்டித்து விடுவார். அவருடைய வேலையே அதான். அதே சமயத்தில் அந்த கேதுவாகப்பட்டவர் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகத்துக்கு உண்டான வேலையை மெதுவாக இன்ஜெக்ஷன் மாதிரி ஏற்றிக்கிட்டே இருப்பார்.
கடைசி நேரம்தான் அதற்கு உண்டான ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். ராகு பகவான் அதெல்லாம் பொறுத்துக்கவே மாட்டார். நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல சளீர்னு ஒரு அடி போட்டுட்டு தான் உங்களுக்கு அடுத்த பக்கம் நகர்வார். அந்த மாதிரி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்துல அந்த சூரியன் புதன் நீசம் பெற்றாச்சு. அந்த குடும்பஸ்தானத்துல புதன் நீசம் பெற்றாச்சுனாலே அங்க பிரச்சனைகள் வரக்கூடிய நேரம். அப்படியே பிரச்சனை வந்தாலும் அது வெளியில தெரியாது. அதுல இருக்கக்கூடிய அழகு என்னன்னா, அந்த நீசம் பெற்ற கிரகங்கள் அந்த வழியை வெளியில காமிக்காம போயிடும். அதுதான் அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் செய்யக்கூடிய வேலை. இந்த புதன் சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் மிக பெரிய அளவில் வருமானத்தை கொடுக்க போகுது. சூரியன் 2ஆம் இடத்துல இருந்ததுனாலே பெர்மனண்ட் ஜாபுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் வழிவகை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். கும்பராசி என்பர்கள் கடந்த காலத்தில் ஒரு தொழில் இல்லாமல், ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் கடந்த காலத்தில் மிகுந்த ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக இருப்பீங்க. நான் இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி மாறிக்கிட்டே இருப்பேன்? ஒரு வருடத்திற்கு ஒரு முறை இன்னொரு கம்பெனிக்கு போகிறேன், 3 வருடத்திற்கு ஒரு முறை இன்னொரு கம்பெனிக்கு போகிறேன், இல்லை என்னை இடமாற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிரந்தர ஒரு வேலை கிடைப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டம். அதுல சில இடர்பாடுகள் இருக்கும். உங்களுக்கு தொலை தூரமா எங்கேயோ போட்டிருப்பாங்க டிரான்ஸ்ஃபர், நீங்க இன்னுமே இங்க ஒரு 5 வருஷ காலத்திற்கு இங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்ஃபர் போட்டிருப்பாங்க. கண்ணை மூடிட்டு நீங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பான ஒரு ஒளிமயமான வாழ்க்கையா இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. ஏன்னா ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கிற நேரத்துல குடும்பத்தை கண்டிப்பா பிரிக்கும், குடும்பத்துல ஒரு அவமானத்தை கொடுக்கும், குடும்பத்துல ஒரு தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கும். இதுல இருந்தெல்லாம் நீங்க மீண்டு வரணும்னா இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒரு பெரிய அளவுல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல மிகுந்த வருமானம் வரக்கூடிய நேரம். அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியனும் ராகுவும் நிறைய வருமானத்தை கொடுக்க போறார், பின்னாடியே செலவுகளையும் கொடுக்க போறார். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன் இந்த மாதிரியான செலவை கொடுக்க போறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புதன் நீசம் பெற்று இருக்கிறதுனால அதுல இருக்கக்கூடிய விரய செலவுகள் அதிகமாக ஆகக்கூடிய ஒரு நேரம். அந்த விரய செலவு எந்த அளவுக்கு ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் குறையக்கூடிய நேரம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடன்கள் அதிகமாக தேடி வரும். உங்களுக்கு வருமானத்திற்கு தகுந்த மாதிரி நீங்க கடனை வாங்கிக்கிட்டீங்கன்னா ஒரு நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். எந்த அளவிற்கு வருமானத்துல குறைபாடு இருந்தாலும் கடன் அதிகமாக வந்ததோ, கடன் வந்துருச்சுன்னா நோய் வராது, நோய் வந்துருச்சுன்னா கடன் இருக்காது. இந்த மாதிரியான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு. இந்த காலகட்டம் மார்ச் 13ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரை 1 மாத கால அளவிற்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு மருத்துவ ரீதியாக இந்த கும்பராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் ஒரு இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வந்திருக்கும். அடுத்து மூட்டு வலி சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் நிறைய பெண்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அது எல்லாமே சரியாகக்கூடிய, ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியனும் ராகுவும் ஒரு சிறந்த மருத்துவ ஆலோசனை நிவர்த்தி ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் பின்னடைவுல இருக்கதான் இருக்கும். நிறைய முயற்சி செய்கிறீங்க, ஆனாலும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த 1 மாத கால அளவிற்கு உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக 1 மாதம் கழித்து நீங்கள் திருமண ஏற்பாடு வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்ப உறவு, குடும்பஸ்தானன்ற இடத்துல இந்த ராகுவும் சூரியனும் இருக்கிறதுனால இந்த மாதத்தை நீங்கள் கொஞ்சம் ஒத்தி வைத்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப உறவு கொஞ்சம் ஒரு இனிமையான ஒரு நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு சாதகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு வாங்கலாம்
அடுத்து பார்த்திங்கன்னா வெளிநாடு சென்று போய் நீங்கள் வருமானம் சம்பாதிக்கலாம். அதே சமயத்தில் தொழில் ரீதியாக நிறைய வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது விரயமாகுவதற்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு விரயத்தை நீங்கள் சுப விரயமாக மாற்றுகின்றீங்களோ, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது கும்பராசி என்பவர்களுக்கு. இது நம்ம கோச்சார ரீதியாக நம்ம சொல்கின்ற கிரகங்களுடைய பெயர்ச்சிகள், இது அவங்களுடைய ஜாதகப்படியும் தசாபுத்திப்படியும் பலன்கள் மாறுபடும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.